கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் ஏசாயா 25:8 சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு இதுதான். இதுக்கு காரணம் கர்த்தராக தான் இருப்பார். எதுக்கு காரணம் கர்த்தராக இருப்பார்? உன் முகத்துல வடிகிற கண்ணீருக்கு நிறைய பேர் காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீரை துடைக்கிறதற்கு காரணம் கர்த்தராய்தான் இருப்பார். இன்னைக்கு இந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ எந்த காரியத்தில் அழுது கொண்டிருந்தாலும் உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பேன் என்று வார்த்தையை தருகிறார். உன் கணவனால நீ இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கலாம் மகளே, கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். உன் மனைவியால நீ அழுது கொண்டு இருக்கலாம் மகனே, உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பா. உன் பிள்ளைகளால நீ அழுது கொண்டு இருக்கலாம் மகனே மகளே, கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பா. உன் வேலை செய்கிற இடத்துல உன் மேல் அதிகாரி உன்னையே கார்னர் பண்ணுகிறது நிமித்தம் நீ அழுது கொண்டு இருக்கலாம். என்னால படிக்க முடியலையேன்னு அழுது கொண்டு இருக்கலாம். எனக்கு மன அழுத்தமா இருக்கிறதேன்னு அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் உன் முகத்தில் வடிந்து கொண்டிருக்கிற கண்ணீரை அவர் துடைப்பதற்கு காரணமாய் மாறும். இன்னைக்கு யாருக்கும் தெரியாம இருந்து அழுது கொண்டு இருக்கிறையா? யாருக்கும் தெரியாமல் இருந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறையா? ஒரு விதமான பயத்துல சூழ்ந்து கொண்டு இருக்கிறையா? ஒரு விதமான மரண கட்டுகளில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறையா? என்னால முன்னேற முடியாது, என் வாழ்க்கை முடிந்து போனது, இனி என்னால பிழைக்கவே முடியாதுன்னு சூழ்நிலையில் இருக்கிறையா? உன் முகத்தில் வடிந்து கொண்டிருக்கிற கண்ணீரை துடைத்து உன் நிந்தை பூமியிலேயே இராதபடி கர்த்தர் அதை புரட்டி போட பண்ண போகிறார். ஷபரபலபா, கையை உயர்த்து, ஒரு சுழற்சி உனக்கு நடக்க போகிறது. தலைகீழாய் உன் சூழ்நிலைகள் மாற போகிறது. எதுவுமே மாறல, எதுவுமே நடக்கலைன்னு விரக்தியோட இருக்கிறையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, உன் கண்ணீருக்கு யார் காரணமா இருந்தாலும் அதை துடைப்பதற்கு நான் தான் உனக்கு காரணமா இருப்பேன். கவலைப்படாத, உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பா. ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, அடியான் பேசின இந்த வார்த்தைகள் அநேகருடைய கண்ணீரை இன்னைக்கு துடைக்கட்டும்னு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.